வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1-2 கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது நல்லா பெரிய வெங்காயம், அதனால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு அதுலேயே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் சம அளவு இருக்கணும், அப்போ தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்பு குழம்புக்கு நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கறதும் இல்லாமல் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் பயன்படும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகினதும் அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், பிரியாணி இலை 1 இது சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் பார்த்து கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறோம். அந்த காரம் பத்தலினா நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் அதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிச்சா போதும். பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது பால் இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெண்ணெயை மேல் டாப்பில் சேர்த்துக்கிறேன். இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கிரேவிக்கு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரையை காய வச்ச அந்த இலைகள். இதை சேர்த்தும்போது உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.